ஐயா, ஒரு ஜோதிட கேள்விங்க ஐயா. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்கல்ல பெரும்பாலானவங்க தனது வாழ்க்கை துணை இருந்தும் சிறப்பா வாழலைங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்து தவிக்கிறாங்க. இது நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேங்க ஐயா. இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுங்களா ஐயா? இப்போ நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதாவது உங்களோட கேள்வி என்னன்னா, அஸ்வதி நட்சத்திரத்துல பிறந்து நிறைய பேர் வாழ்க்கை துணையை இழந்திருக்காங்க, இருந்து அனுபவிக்க முடியாம இருக்காங்க. இதுக்கு எனக்கு ஒரு சரியான கருத்து வேணும் நீங்க கேக்குறீங்க, அதானே? இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்குங்க. 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் எதுங்க? அஸ்வினி தாங்க ஐயா. முதல் முந்தின மாடு பொதி சுமக்குமா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. முதல் முந்தின மாடு முதல்ல பிறக்கிறவங்க தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. இப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் தாச்சம் பையனை வருங்க. கண்டிப்பாங்க ஐயா. என்னங்க? கண்டிப்பா. 2வது பையனுக்கு அப்புறம் தானே, 3வது பையனுக்கு அதுக்கப்புறம். ஆமாங்க. அப்ப எதுவா இருந்தாலும் தலைச்சம் பையனை வரும்னு சொல்றாங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க. சரி, இப்போ முந்தின மாடு பொதி சுமக்கணும். அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியாம நான் சுமக்கிறேன்னு வந்தா அதெல்லாம் சுமக்கணும். அதனாலதான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? கேது. இந்த கேதுவுடைய தெய்வம் யாருன்னா விநாயகர். விநாயகருடைய வாகனம் யாருன்னு கேட்டா யானை, கரெக்டுங்களா? இந்த யானையோட பலம் யானைக்கே தெரியாம எவ்வளவு வச்சாலும் சுமக்குதா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கணவன் மனைவி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா கொண்டுட்டு போய் மாடு 2 மாடு கட்டி இழுக்கிற மாதிரி 2 யானை கட்டி இது வரைக்கும் ஒட்டுக்கை இழுத்து போனதே இல்லை. அப்ப அது தனியா தானே வாழுது. இதோட மனைவி எங்க இருக்குன்னே தெரியாது. இது ஒரு பக்கம் வாழு, அது ஒரு பக்கம் வாழு. இது யாருக்கு ஒரு உயிரை உருவாக்கி கொடுத்ததோ அந்த மனைவி கூட இது பார்க்காம வாழுது. அப்ப அஸ்வதி நட்சத்திரம் விநாயகரா இருக்கிறதுனால அவருடைய குணமே என்ன? அம்மாள போல மனைவி வேணும்னு சொல்லி திருமணமே செஞ்சுக்காம எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துட்டு ஜலத்தை பார்த்து, நதியை பார்த்து, கடலை பார்த்து அந்த விநாயகர் உட்கார்ந்துருக்காரு. இது வரைக்கும் அவர் எந்த சுகத்தையுமே அவர் அனுபவிக்கல. முருகனுக்கு 2 மனைவின்னு சொல்றாங்க. ஆனா விநாயகருக்கு சித்தி புத்தி அப்படிங்கிற மாதிரி பெண்களை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததுல ஜலத்தை பார்த்து வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அவருக்கு திருமணமே அதிகபட்சமா திருக்கல்யாணம் இது வரைக்கும் விநாயகருக்கு நடக்குதா? முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்குது, விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடக்குதா? அப்ப இந்த இடத்துல அவர் கல்யாணம் பண்ணி வச்சாலுமே ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி தானே அவங்களோட வாழ்க்கை இருக்குது. அவங்க வாழ்க்கையில பாருங்க, அஸ்வதி நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கையில அவங்க முதல் நட்சத்திரமா இருக்கிறதுனால சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்துல 27 நட்சத்திரத்தை புகுத்திருக்கும் போது அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, எந்த நட்சத்திரத்தை முன்னாடி வச்சிருக்கலாம்? 27 நட்சத்திரம் இருக்குங்க ஐயா. இருக்குது. ஆனா ஏன் அஸ்வினி கொண்டு போய் அங்க வச்சாங்க அப்படின்னா, அஸ்வினி என்பது கேது, கேது என்பது ஞானகாரகன். அதனால அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானத்துலதான் அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குது, உன்னை கொடுத்தீங்கன்னா கரெக்டா படிச்சு ஒப்படைச்சிருவாங்க. அவங்க கிட்ட என்ன நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும். அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, காலையில டென்ஷன் ஆகக்கூடிய ராசி மேசராசி. புரிஞ்சுங்களா? ஆமா, மேசம் என்பது யாரு? செவ்வாயோட வீடு. செவ்வாயின டென்ஷன் தானே. அவங்க காலையில ஒரு 10-11 மணி தாண்டிட்டாங்கன்னா அவங்க மனசு கரெக்டாயிடும். அது வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைய அவரோட பிரச்சனையை சுமக்க மாட்டாரு. அடுத்தவங்க பிரச்சனை மண்டபத்துல வச்சுட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அவரோட பிரச்சனை அங்க ஒண்ணுமே இருக்காது. மற்றவங்களை பத்தி அதிகமா சிந்திக்கிறதே அஸ்வினி தான். அப்போ இந்த அஸ்வினியுடைய நட்சத்திரத்தினுடைய அமைப்பு, அப்ப திருமணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பிரம்மச்சாரியுடைய நட்சத்திரம். அவர் தான் கல்யாணம் ஆகாதவர் தானே விநாயகரே. பிரம்மச்சாரி தானே அவரு. அப்ப பிரம்மச்சாரிக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவர் இருப்பாரா? சொல்லுங்க. இருக்க மாட்டாரு. சொல்லுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க. அதனால என்ன, நல்லதான் நம்ம சொல்றோம். பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவர் விநாயகர். பிரம்மச்சாரிக்கு சன்னியாசி யோகம் பெற்றவருக்கு சம்சார வாழ்க்கை ஏது. அப்ப இருந்தும் அனுபவிக்க முடியாம போறதும், மன வாழ்க்கை இருந்தும் அவருக்கு வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் பர்சனா இல்லைன்னு நினைக்கிறதும் ஒரு ஓரத்துல அவங்க மனசுல கொஞ்சம் இருக்குதான் செய்யும். கரெக்டுங்களா? அப்படியே வாழ்க்கை இருந்தாலும் பகுதி வாழ்க்கை தான் வாழ்றாங்க, மீதி வாழ்க்கையை நிறைவு பண்றதே இல்லை. ரைட்டுங்களா? திருப்தியான வாழ்க்கை அமையிறது, திருப்தியான வாழ்க்கை இல்லை. அப்போ அதுல பாருங்க, அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், அது மேச ராசியா போச்சு. எதெல்லாம் பயன்படாத ஒரு சில விஷயங்கள் இருக்குதோ அதையெல்லாம் மண்டக்குள்ள தூக்கி போட்டு அதை பயன்பட வைக்கிறேன்னு சொல்லி காலத்தவே வீணாக்கி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப முதல் ராசியா போச்சு, முதல் இடமா போச்சு. இவரை எங்க வச்சிருப்பாங்கன்னா, இவங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு கடைசியில அவரை முக்கியத்துவம் கொடுக்காம தூக்கி போட்டுருவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஏன் அப்படி? நல்ல
நல்லா யோசிச்சு பாருங்க. கணபதி ஹோமம் பண்ணும்போது மஞ்சள் பிள்ளையார் முடிச்சு வச்சு அதுக்கு எவ்வளவு சங்கல்பம் பண்றீங்க? ஆமாங்க ஐயா. எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த கணபதி சங்கல்பம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விநாயகரை எங்க தூக்கி வைக்கிறாங்கன்னு தெரியாது. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க ஐயா. பாத்திருக்கேங்க ஐயா. நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. ஐயோ ஆகுறது பக்கத்துல வைக்கிறாங்க, அங்க தூக்கி வைக்கிறாங்க, இங்க தூக்கி வைக்கிறாங்க, எல்லாமே இருக்குதா இல்லையா? பூஜை செய்யற வரைக்கும் தாங்க ஐயா அதனுடைய மதிப்பு. அவ்வளவு பவர், ஆமாங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆமாங்க அத்தனை பேரும் 2 பேர் கணவன் மனைவி தம்பதி சகிதமா மாலை போட்டு உட்கார்ந்து கடைசியில விநாயகர் வந்து பூஜை பண்ணிட்டு கடைசியில அவர் வந்து கடைசியில தண்ணீர் கரைக்கிறவர் ஆயிட்டாரா இல்லையா? என்ன நடந்ததுன்னே தெரியாம ஒண்ணுமில்லா போயிருந்தலங்க. இப்ப சொல்லுங்க, இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இது இப்பதாங்க ஐயா கேள்விப்படுறேன். அப்ப அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன வாழ்க்கை வந்து ஒரு சராசரியா அவங்க செய்த புண்ணியம் தான தர்மத்துல ஏதாவது குழந்தைகள் பிறந்தா அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்துகிட்டு கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் உள்ளத்துல அழுகிறது, வெளியே சிரிக்கிறது, தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிருந்து வேஷம் போட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அசுவதி நட்சத்திரக்காரர். அவங்க ஊர்ல போய் இப்ப நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் தங்கியிருக்காருன்னா அவர் ஊர்ல போய் கேட்டீங்கன்னா அவருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். வெளியே சொல்லாம என்னைக்கு சரியாகுன்னு அவருக்கும் தெரியாம காலத்தை ஓட்டிட்டு இருப்பாரு. இப்ப புரியுதுங்களா? அவர் பிறக்கும் போது கேது திசையில பிறப்பார். இதுல ஒரு அதிசயம் பாருங்க. கேது திசையில அவர் பிறப்பார். அசுவதி மகம் மூலத்துல பிறக்கிறவங்க கேது திசையில பிறப்பாங்க. கேது திசை ஒரு 7 வருஷம் தான் மொத்தம். தாயோட கர்ப்பத்துல ஒரு 3 வருஷம் இருப்புல பிறந்துட்டாங்க வைங்க. கேது திசைக்கு அடுத்து என்ன திசை? சுக்கிர திசை. வெரி குட். சுக்கிர திசை. சுக்கிர திசை எத்தனை வருஷம்ங்க? 20 வருஷம். ரைட்டா? 20 வருஷம். இப்போ ஒரு 3 வருஷம் 23 வயசுல அவருக்கு சுக்கிர திசை போயிருச்சா? இனி அவருக்கு 120 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் மாதிரி இருப்பாரா? அப்ப இளமையிலேயே அவருக்கு சுக்கிர திசை போயிருச்சு. சுக்கிரத சுகம், போகம், ஆடம்பரம், வாழ்க்கை, சந்தோஷம், சிற்றின்பம் எல்லாமே சுக்கிரம் தான். எல்லாமே இளமையிலேயே கிடைச்சு இளமையிலேயே முடிச்சுட்டு மூதாதிகாட்டு உட்காந்து பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. இது நிஜமா இல்லையான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. 23 வயசுல சுக்கிர திசை இழந்துடுறாங்க. அப்ப சுயமா பாடுபட்டு உழைப்புக்கு என்ன ஊதியமோ அதை வச்சுதானே வாழ்க்கை ஓடுது. அவங்ககிட்ட அவ்வளவு பலம் இருந்தது. அசுவதி நட்சத்திரக்கார கையில 90 ரூபாய்க்கு பூசனா கடவுள் சக்தி அவங்ககிட்ட அதிகமா இருக்குது. யானை பலம் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவுல சொல்லியிருக்கேன். ஏன்னா கேதுனா விநாயகர், விநாயகருடைய வாகனம் வந்து யானை, யானையோட பலம் யானைக்கே தெரியாதுங்கனால அசுவதி என்பது மருத்துவம். அவர் கையில மருந்து வாங்கி சாப்பிட்டாங்கன்னா தீராத நோய் தீருமா. அப்ப இந்த மாதிரி பொது நலத்துக்கு தான் அசுவனை பயன்படுத்திட்டாங்களா ஒழிஞ்சு அவங்க சுகபோக வாழ்க்கைக்கு அவர் இல்லையே. இப்ப உங்களுக்கு புரியுதா? பொது நலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. கணபதி ஹோமமா முதல்ல கணபதி கூப்பிடாம நவகிரகம் உள்ள வராது. பிறந்தாலும் இறந்தாலும் விநாயகர் பிடிக்கிறாங்களா இல்லையா? மயானத்திலையும் கூட விநாயகர் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணி போட்டு விடுபட்டு வந்துடுறாங்க. இதுல இப்படி ஒரு ரகசியம் இருக்குங்கிறத சொல்லிதாங்க நினைச்சு பாருங்க. விநாயகர் அசுவனி நட்சத்திரம் அதானே. அப்ப இதுல எந்த அளவுக்கு அதனுடைய சூட்சமம் நிறைய எடுக்கலாம். நீங்க கேட்டதுனால இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் அல்லவா? அப்ப இந்த அசுவதி நட்சத்திரத்துல ஒரு ஜாதகருக்கு முதல்ல அசுவதி நட்சத்திரத்தனையும் முகூர்த்த நாள் வச்சு குறிக்கலாமா? பிரம்மச்சாரி நட்சத்திரத்துல கொண்டு போய் அசுவதி நட்சத்திரத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு நீங்க வந்து சொல்லுங்க. இன்னும் எச்சாத்தன பிரச்சனையாது. கரெக்டுங்களா? அசுவதி நட்சத்திரம் கேது. கேது என்பது ரிவேஸ்ல போகக்கூடிய பிளானட். அது எப்படி வலது பக்கம் சுத்தும்? அப்ப கண்டிப்பா அந்த நட்சத்திர தோஷம் இருக்கா இல்லையா? அப்ப அசுவதி நட்சத்திரக்காருக்கு அசுவதி நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஜென்ம நட்சத்திரமே ஜென்ம தோஷமா இருக்குல்ல. அப்ப கண்டிப்பா இந்த அசுவதி நட்சத்திரக்காரங்க இதுல இருந்து தெரிஞ்சு கொஞ்சம் ஆன்மீகம், கொஞ்சம் இனி நம்மளுக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு அவங்களுக்குள்ள கொஞ்சம் சகிப்பு தன்மை எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பயன்படுத்தி அதை பாதுகாப்பு பண்ணி வைக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு மனக்குள்ள குழப்பத்திலேயே கடைசி வரைக்கும் வாழ்க்கிட்டு அவங்க கடைசி வரைக்குமே அவங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம வாழ்ந்துருவாங்க. நல்லா புரியுது. இவ்வளவு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இது 27 நட்சத்திரத்தை நிறைய உங்களுக்கு சொல்றேன். நீங்க சுப மாரிமுத்தன் யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஆனா உங்களுக்கு அந்த ஒரு நட்சத்திரத்தை நீங்க ஏன் வந்து திருமணம் செஞ்சு கூட உங்க மன வாழ்க்கை பிரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது பிரம்மச்சாரி நட்சத்திரங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இது வரைக்கும் பிரம்மச்சாரி நட்சத்திரம்ங்கிற வார்த்தையே எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு விளக்கம் எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லைங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்றாங்க, விநாயகருக்கு திருக்கல்யாணம் பண்றாங்களான்னு கேட்டேன். பண்ணி பார்த்தது இல்லைங்க. அதிகமா இல்ல இல்லைங்க. கரெக்டுங்களா? அப்ப அவருக்கு விநாயகருக்கு பூநூல் போடுறாங்க. கரெக்டுங்களா? பூநூல், அருகம்பில் மாலை, வெள்ளை இருக்கல மாலை, இதெல்லாம் விநாயகருக்கு உகந்தது. இங்க ஏதாவது வேற மலர்கள், ஏதாவது ஒரு வாசனை உள்ள மலர்களை இதுல கொண்டு வந்துக்கிறாங்களான்னு பாருங்க. அஸ்வினிக்கு முன்னோர்கள் அந்த காலத்துல யோசிச்சு வச்சிருக்காங்கல்ல. இங்க ஏதாவது வேற மலர்கள் வந்து இந்த சாமிக்கு இது உகந்தது அப்படின்னு வச்சுக்கிறாங்களா? இல்ல. வெள்ளை இருக்கல விநாயகர் வடக்க போற வேற வெட்டி விநாயகரை செஞ்சு மஞ்சளை பூச்சி தேங்காய் பழத்தை உடைச்சு வச்சு பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா சக்தியும் வேலை செய்யட்டாங்க. திரும்பவும் அவரை தான் முடிச்சு பண்ணுறாங்க.
ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்க முடியல இல்லைங்க. அப்ப இந்த இடத்துல எத்தனை ரகசியங்களை ஒரு நட்சத்திரக்காரர்களுடைய சூட்சுமத்துல தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதுங்களாமா? ரொம்ப நன்றிங்க ஐயா. இவ்வளவு தெளிவான விளக்கம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்படி ஒரு கருத்தை நாங்க கேள்விப்பட்டதே இல்லைங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டும்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர கோயில் ஒண்ணு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கோயில் தனியா இருக்குங்களா? தனியா கோயில் இருக்கு. அது கண்டிப்பா அந்த நட்சத்திர கோவில அந்த கோவில்ல போய் அவங்க வந்து முதல் நட்சத்திரமா இருக்கறனால கோயில மூலஸ்தானத்தை சுத்தி அவங்க ஒரு 11 விளக்கோ 21 விளக்கோ தீபம் ஏத்தி வச்சு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு முதல்ல இந்த நட்சத்திர கோயிலுக்கு போய் அந்த நட்சத்திர தோஷத்தை நீங்க நிவர்த்தி பண்ணணும். ஐயா அப்படி ஒரு கோயில் எங்க இருக்குன்னு அது நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு யூடியூப்ல அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த கணக்கு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அப்போ 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கோயில் வேற, சரிங்க. 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கோயில் வேற, 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கோயில் வேற, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கோயில் வேற. நீங்க மாத்தி போனீங்கன்னா வேலை செய்யாது. ஒவ்வொரு பாதத்துக்குமே ஒவ்வொரு பாதம். அதனாலதானே 24 மணி நேரத்தை 4ஆ பிரிச்சு 4 24 வச்சாங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு சொந்தமானதா இருந்தா நீங்க ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு உலகத்துல பிறக்க அப்புறம் எப்படி இனப்பெருக்கம் ஆகும்? புரியுதுங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா இனப்பெருக்கம், 24 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்களுக்கு இனப்பெருக்கம் இருக்காதுல்ல. அதனாலதான் அந்த காலத்துல பாதம் வச்சாங்க. 4 பாதம் சேர்ந்தது ஒரு நாள், அது 24 மணி நேரம். அதனால 6ஆ பிரிச்சுக்கிறாங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை ஒரு பாதத்தில் நிற்கும். அதனால 4 24 ஒரு நட்சத்திர ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அது எத்தனை பாதம் தெரிஞ்சு அந்த சூட்சமத்தை அந்த கோயிலை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான கரெக்டான பரிகாரம் செஞ்சு அவங்க என்ன கிழமை எப்படி போகணும்னு தெரியும்னா நீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் போய் உங்களுடைய தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடியை அறுக்கும் நேரம் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தை நீங்க பிறந்திருந்தால் அந்த தாயுடைய ஜென்ம நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் முதல்ல அடுத்த வேலையை செய்யும். ஐயா இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாமா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த உலகத்துல கடவுளை கெட்டியா பிடிக்கிறத தவிர எந்த வழியும் இல்லை. அப்ப சரியான கடவுளை கெட்டியா பிடிக்கிறதுக்கு கல்லுன்னு கண்ட பக்கம் கையெடுத்து கும்பிட்டு நம்மளே புத்திசாலின்னு ஆகிறது கூட எங்க சக்தி அதிகமா இருக்குதோ நம்ம ஜாதகத்துக்கு சரியான கோயில் ஏதோ அதை கண்டுபிடிச்சு போய் உங்க கர்மாவை தேய்த்துட்டு வர்றது நல்லதா இருக்குமா? கண்டுதாருங்கம்மா. ஆமாங்க. அது சொல்றேன். அதனால ஐயா நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி தெளிவா விளக்கமும் கொடுத்து அதுல இருக்கிற கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழியையும் எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்க ஐயா. ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா நீங்க நேரடியா உட்கார்ந்து நீங்க கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு இந்த விளக்கம் நேரடியா உங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு நீங்க அஸ்வதி நட்சத்திரம்னு எடுத்துட்டா இந்த பதிவுல இவ்வளவு விளக்கம் கிடைச்சிருக்கு நீங்களே நினைப்பீங்க இல்லையா? அதனால இது உண்மையாலுமே இது மக்களுக்கு போய் சேரக்கூடிய பதிவு தான். இது மாதிரி எல்லா நட்சத்திரத்துக்கும் நீங்க சொல்லணுங்க ஐயா. சரி நீங்க கண்டிப்பா சுப மாரிமுத்துன்னு யூடியூப்ல நீங்க போங்க. நான் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். அவங்க நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சு அவங்களுடைய ஜென்ம பாவத்தை நீக்கி இந்த பூலோகத்துல நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மன நிறைவோடு இன்னமும் மன வாழ்க்கையில ஒரு இருக்கிற குழப்பத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து நல்லா வாழணும் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அன்புள்ள சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.